இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், இவங்க பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டேய், லார்டே வருதாண்டா. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். ஏலே, நீ பைபிள் வாசியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்டு இருக்கிறியா? மெசேஜில் தூங்கின்னு தானே இருப்ப? கிளம்பு. நீ ஃபெலோஷிப்பில் இருக்கியா? நானாவது 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன். கிளம்பு. ஆமா, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல? போகிறதே பரலோகம், அங்கே அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டு வந்துட்டேன். ஓ, அதுவும் சரிதான். ஃபஸ்ட்டு யாரு? வாங்கப்பா. உங்கள் பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். உன் பேர் இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசமணி. உப்பு சாரம் வற்று போச்சான். உன் பேர் இல்லைங்க. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாமல் போகும்? நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த. நீ மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ண. உன்னால் உள்ளே போக முடியாது. என்ன சொல்கிறீங்க? அப்போ நான் உள்ளே போக முடியாதா? நான் எங்கே போகிறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்கே எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையா? நீ வா. உங்கள் பேர் என்ன? என் பேர் நல்ல முத்து. நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணோம். நீங்கள் ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. இது ஊரில் லஞ்சம் வாங்கிட்டு அதில் தசமபாக காணிக்க கொடுக்குது. இதில் பெருமையாக வேறு பேசுது. இதெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க ஆண்டவரே. போச்சா? என்ன, உன்னை உள்ள விடல? நல்லது பண்ணா மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ, இது வேறையா? ஒன்றும் இல்லைப்பா, பெர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் பழகிருச்சு எனக்கு. ஓ, பெர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல், நீரு இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். இந்தாம்மா, உன்னோட பேரை சொல்லு. ஸ்தோத்ரையா, என் பேரு ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன். வாரம் தவறாம சர்ச்சு போயிடுவேன். அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கோழாடியில் வேற பாஷை. ஐயோ, இவளெல்லாம் உள்ளே விட்டுறாதீங்க. பரலோகமே 2000. சரி, என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. இல்லை. அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லைனா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிச்சிடுறேன். பாய்ஸ், டேக் மீ. யாரா அந்த பொம்பளை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்மால் தான். ஈத்தனை போ. உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு கிரேஸ். உங்கள் பேர் இருக்கு. நீங்கள் பூமியில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரனான உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்கள் உள்ளே போகலாம். உங்கள் பேர் என்ன? என் பேரு பிளெஸ்ஸி. உன் பேர் ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்ன சொல்றீங்க? நான் ஒரு பாவமே பண்ணதில்லையே. ஓ, அப்படியாம்மா? நீ கொஞ்சம் ஓரமாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் நில்லு. நீ என்ன பாவம் பண்ணியிருக்கான்னு இனிமேல் நீயே பார்ப்ப. அடுத்து வாங்க. உங்கள் பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உன்னோட பேர் இல்லை. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பலை. அப்படின்னா என்ன? இந்த டிவியில் கூட பாவத்தை பற்றி ஏதோ சொன்னாங்களே. நான் பிளெஸி அம்மா வீட்டில் பார்த்தனே கூட. தோ இவங்க தான் பிளெஸி அம்மா. ஏம்மா, இவ்வளோ நாள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சனே, ஒரு நாள் கூட ஏசுப்பாவை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்ன மன்னிச்சிருக்கணுமா? என்னை விடுங்க பிளெஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இங்க என்ன நடக்குது? ஹே பிளெஸி, இங்க என்ன பண்ற நீ? யார் இவங்கலாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை. இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளெஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால உங்களால் பரலோகம் போக முடியாது. ஏசுவா? பிளெஸி, நீ கிறிஸ்டியன் தானே?
இயேசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்லை. உன்னாலதான் இங்க நான் இருக்கேன். நீ சொல்லியிருந்தா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதுல்ல. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ், என்னோட தப்பு தான். ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லாமல் போயிட்டேன். ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னால தான். நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் வந்திருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்துமாக்கு சொல்லாதது தான் காரணம். இப்போ உன்னால் உள்ளே போக முடியாது. நான் பண்ண தப்பை பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை. அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க.